ரிசல்ட் ரிலீஸ் ஆனதுல நம்ம ஹையஸ்ட் ஸ்கோரர் அகைன் அண்ட் அகைன் ஸ்ரீநிதி. ஸ்ரீநிதி நமக்கு எல்லாம் தெரியும். ஆக்சுவலி 12th டாப் மார்க் ஃப்ரம் சிபிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அப்பயும் அவ தான் டாப்பராக இருந்தா. இப்பயும் அகெயின் அண்ட் அகெயின் ஷீ இஸ் ப்ரூவிங் தட் ஐ எம் அ டாப்பர்ன்ற மாதிரி 325 இன் ஃபவுண்டேஷன். இப்போதைக்கு நம்ம அகாடமியோட ஹையஸ்ட் மார்க் இவ தான். என்னதான் வந்து கிளாஸ் டெஸ்ட்லலாம் வந்து ஸ்லோவாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தாலும் அவ அவ எப்பவுமே சொல்லுவா போல இருக்கு, என்னோட எய்ம் வந்து இது இல்லை, என்னோட எய்ம் வந்துட்டு மெயின் எக்ஸாம் தான் அப்படின்ற மாதிரி. கிளாஸ் டெஸ்ட்டில் ஒரு 260 270 தாண்டி அவள் எடுக்கவே இல்லை. ஆனால் மெயின் எக்ஸாமில் கலக்கி பிரித்து மேய்ஞ்சிட்டான்னு தான் சொல்லணும். அது இந்த இந்த பொண்ணோட சிக்னேச்சர்னு நம்ம சொல்லலாமா என்னன்னு தெரில. ஸோ நவ் ஸ்ரீநிதி, இட்ஸ் அப் டு யூ நவ். ஃபோனை இப்படி திருப்பி வச்சுக்கோ, இப்படி திருப்பி வச்சுட்டு பேசு. அது ஸோ கங்க்ராச்சுலேஷன் ஸ்ரீநிதி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். லேண்ட்ஸ்கேப்ல ஏன் இப்போ போர்ட்ரேட்ல இருக்குது? நீங்க தான் திருப்பி இல்ல ஆக்சுவலி அப்படி வச்சுதான் அது நடுப்புற ஏதோ ஒவ்வால் மாதிரி ஆச்சுன்றதுனால நான் அப்படி சொன்னேன். So congratulations sir, first of all உங்களுக்கு congratulations. Thank you sir, thank you sir. Srinidhi from Tanjavur, correct? Yes sir. Yes. Srinidhi, what is your date of birth? 15/9/2006. 15/9/2006 Okay, done. So this is நீ வந்து மார்ச் 2024ல your 12th exam முடிச்சிட்டு ஜூன்ல you appeared and you cleared this examination. So first of all அதுக்கு hats off. பிகாஸ் என்னதான் நீ வந்து என்னோட சிஏ ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்றதுல படிச்சுட்டு அப்போலேருந்து நீ படிச்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த 2 மாதம்ன்றது இட்ஸ் வெரி க்ரூஷியல். ஓகே, ஸோ நீ அந்த 2 monthsல ரிவைஸ் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதி அதுவும் ஸ்டெப்பாக மார்க் இம்ப்ரூவ் ஆகி 300+ 325ன்றது சல்யூட், ஹேட்ஸ் ஆஃப். How you feel? ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார், நம்பவே முடியல. ஓகே, சி இங்க 2 விஷயம் ஸ்ரீநிதி. ஒன்று வந்து அந்த 300 பிரேக் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய, அது ஏதோ பெரிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். நான் சொல்லுவேன், அந்த 300 பிரேக் பண்ணணும் நீ நினச்சிட்டியா முன்னாடியே? இல்ல சார், 280க்கு மேல தான் எதிர்பார்த்தேன் சார். ஓகே ஓகே, ஏன்னா நான் உனக்கு எழுதி வச்சதெல்லாம் 265 to 270 தான் நான் உனக்கு எழுதி வச்சது என் கணக்குப்படி. ஸோ அங்கேருந்து 65 மார்க் ஜம்ப்லாம் வந்து எங்கேயோ இருக்குன்ற மாதிரி தான் இருக்கு. விச் சப்ஜெக்ட் யூ ஃபெல் லைக் நோ கஷ்டமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி? லா தான் சார். லா தான், அது ஆப்வியஸ்லி. லால எவ்வளவு மார்க் வாங்கினா? சோ பிரேக்கப் சொல்லு, மார்க் சொல்லு. 1 minute சார். சார் அக்கவுண்ட்ஸ்ல 86. லால 65. சி உனக்கு ஒன்று தெரியுமா, நம்ம வந்து லால உனக்கு ஆல்ரெடி 65 தான் நான் போட்டு வச்சிருந்தேன். நான் சொல்றேன் பாரு, நான் வந்து உன்னோட மார்க் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன்னா அக்கவுண்ட்ஸ்ல 67 எக்ஸ்பெக்ட் பண்ணேன், லால 65 எக்ஸ்பெக்ட் பண்ணேன், மேக்ஸ்ல 88 அந்த ரேஞ்சில் இருக்கும், அண்ட் இதில் எக்கனாமிக்ஸில் வந்து 76 ரேஞ்சில் இருக்கும். மேக்ஸிமம் வந்து இந்த ரேஞ்சுக்கு போனால் 296. இது வந்து நீ கடைசியாக வாங்கின மார்க்கோட ஆவரேஜ் மார்க். ஆனால் அதுக்கு முன்னாடி டெஸ்ட்லாம் வந்து 265 270 ரேஞ்சில் தான் வாங்கியிருந்த. கடைசி டெஸ்ட்டில் தான் நீ 296 ரேஞ்சில் வாங்கியிருந்த மார்க். ஸோ இதுக்கு கம்பேர் பண்ணும்போது அக்கௌண்ட்ஸில் யூ காட் மோர் தேன் 15 மார்க்ஸ் அடிஷ்னல் தேன் வி எக்ஸ்பெக்டட். ஸோ லால நீ எதிர்பார்த்த, நம்ம கிளாஸ்ல எதிர்பார்த்த மார்க் வந்துருச்சு. அதே மாதிரி மேக்ஸ்ல நம்ம கிளாஸ்ல எதிர்பார்த்த மார்க் வந்துருச்சு. எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீ 10 மார்க் எக்ஸ்ட்ராவே எடுத்திருக்க. 89. திருப்பி செல்போனை திருப்பிக்கோ. செல்போனை எனக்கு வீடியோ திரும்பிக்குது. ஒரு தடவை போர்ட்ரேட் போயிட்டு இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ ஏன்னா நீ வந்து இனிஷியலாக வாங்கின டெஸ்ட் இருந்து கடைசியாக வாங்கின டெஸ்ட்டுக்கு செம்ம ஜம்ப் இருந்துச்சு, 265லேருந்து 296. ஆனால் நம்ம எப்பயுமே கடைசி டெஸ்ட் மார்க் மட்டும் தனியாக எடுத்துக்க முடியாது. ஸோ நம்ம ஆவரேஜ் போட்டு 270 அந்த ரேஞ்சில் தான் எடுப்போம்னு நினச்சும் போது நீ ஸ்டெப்பாக என்ன சொல்கிறது, இந்த அது செம்ம க்ரோத், அது நல்ல க்ரோத். அதாவது அந்த ஜம்ப்பும் நீ கொடுத்துட்டே இருந்திருக்க. ஒரு தடவை டெஸ்ட் எழுதும்போது ஒரு 20-25 மார்க் ஏறிட்டே இருக்கிறதுன்றதை கொடுத்துட்டே இருக்க. அண்ட் நீ அச்சீவ் த டார்கெட். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ சார் நீங்கள் சொல்லுங்க. இல்ல சார், ரியலி நானும் ஐ ஆம் ப்ரௌட் ஆஃப் யூ மை சார். வந்து அந்த உங்களுடைய இந்த ஸ்கூல் ப்ரோக்ராம் ஃபார் ஆன்லைன் சிஏக்கு வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. இது ரேண்டமா தான் நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுடைய வீடியோ அப்படியே ஜஸ்ட் ஸ்க்ரோல் ஆச்சு. 11th அவளை +1 ஜாயின் பண்ணும்போதே நான் ஆக்சுவலா அது மாதிரி ஒரு ஆன்லைன்ல போட்டோம் அப்படின்னு உங்களுக்கு வந்து அப்ப இருந்தே பிளான் பண்ணிட்டு தான் சார் ஆக்சுவலா இருந்தோம். ஆக்சுவலா லாஸ்டா வந்து லாவும் எக்கனாமிக்ஸ் தான் கொஞ்சம் அது இருந்தேன், கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன்.
எக்கனாமிக்ஸ் வந்து திரும்பியும் கொஞ்சம் போர்டு எக்ஸாமுக்கும் இந்த எக்கனாமிக்ஸுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு, நிறைய வந்து அந்த கன்ஃபியூஷன் ஆகுது அப்படிங்கிற மாதிரினால அது மேக்கப் பண்ணது பெரிய விஷயம். லா ஆஸ் யூஷுவலா கடைசி வந்து திரும்பி திரும்பி கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி படிச்சதுனால சார் வந்து நல்லா லாலெல்லாம் பாஸ் ஆனாலே போதும் சார். ஆக்சுவலி நான் சொல்றேன்னா 50 மார்க் லால எடுத்துட்டாலே பெரிய விஷயம். மிச்ச சப்ஜெக்ட்ல தான் மார்க் வாங்கி காம்பன்சேட் பண்ணணும். மேக்ஸ்லயோ எக்கனாமிக்ஸ்லயோ தான் காம்பன்சேட் பண்ண முடியும். அக்கவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ன்ற சார் ரொம்ப பதட்டமா இருப்பாங்க சார் பசங்க. ஜென்ரலா த ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வென் யூ கோனோ அது டிஃப்ரெண்டான சூழ்நிலை. ப்ளஸ் இப்போ நீங்க 12th எக்ஸாம் எழுத போறீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துல யார் இருப்பா, முன்னாடி யார் இருப்பா, பின்னாடி இருப்பான்னு ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். இவங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்க ஸ்கூல்ல இருக்கிற பசங்க தான் முன்னாடி பின்னாடி எல்லாம் இருப்பாங்க. நீங்க வேற ஒரு இடத்துல போய் அதுவும் இவங்களோட எல்லாமே பெரிய பெரிய பசங்க. ஆமா சார். இப்போ அவங்க எப்படி ப்ராப் பண்ணிட்டு வருவாங்க? அவன் 1 வருஷம் 1.5 வருஷம் ப்ராப் பண்ணிட்டு வருவான். நம்ம வந்து ஸ்கூலை முடிச்சதே போன மாசம் தான். பால்வாடி பண்ணி நம்பலாம். ஓகே. தொக்கனூண்டு இருப்போம், போவோம். ஸோ நமக்கே என்ன ஃபீலிங்னா நம்மளால முடியுமா, முடியாதா? படிச்சிருக்கோம். ஆனா அந்த ஸ்கூல்ல இருக்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் வராது இங்க. நீ என்ன சார் ஃபீல் பண்ண? ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட்ஸ் தான் சார் ரொம்ப லைக் டஃபா இருந்த மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆச்சு, பயந்துட்டே இருந்தனால. அதுக்கப்புறம் லால இருந்து கொஞ்சம் ஓகேவாயிடுச்சு. ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் ஸ்ரீநிதி. ஸோ Thank you. கங்ராச்சுலேஷன்ஸ். நான் இதை கங்ராச்சுலேட் பண்றது தான் மெயினா இந்த மீட்டிங் கூப்பிட்டேன். நைட்டு 10 மணிக்கு மீட்டிங் கூப்பிட்டேன். நீ வந்த. சந்தோஷம். கங்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர்மா. Thank you சந்தோஷம். so much, sir. ஆல் தி பெஸ்ட்மா. See you. Bye bye. Okay. Thank you, Thank you. sir. Thank you. Yeah, bye bye.